தேனீ வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு படநிலம் ஏ அன்புச்செழியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து இயற்கை சார்ந்த பயிர்கள் எந்த பயிர்களை வளர்க்குறதா இருந்தாலும் அதனுடைய மகரந்த சேர்க்கை, இப்போ தென்னை மரமாக இருந்தாலும் சரி, வாழை மரமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த மகரந்த சேர்க்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது காய்பலன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரிப்பட்ட செயல்களை செய்யறதுக்கு நாம மனிதர்கள் வந்து இப்போ உரம் போடலாம், அதுக்கு சரியான முறையில் பாசனம் பண்ண முடியும், அதை வந்து பராமரிக்கலாம், நோய்கள் பூச்சிகள் தாக்காதபடி நம்ம பாதுகாக்க முடியும். அதையும் தாண்டி இந்த பயிர்கள் மகரந்த சேர்க்கைக்கு வந்து முக்கியமான பங்களிப்பு வந்து, அதாவது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து மண்புழு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த தேனீக்களை வந்து சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு தேனீ வளர்ப்பு ஈடுபாடோட சிறப்பா செஞ்சு அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா அந்த தேனீ வளர்ப்புல ஈடுபாடு? நான் ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரிப்பட்ட இடங்கள்ல ஆரம்பிச்சிங்க? பொதுவா வந்து இப்போ தென்னை, வாழை, ரப்பர், இப்படி குலசேகரம் அப்படிங்கிற பகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான இடங்கள்ல ரப்பர் தான் வச்சிருக்காங்க. நீங்க என்ன மாதிரிப்பட்ட இடத்துல வச்சீங்க? முதல்ல எத்தனை பெட்டிகளை வச்சு ஆரம்பிச்சீங்க? எங்கள் அப்பா வந்து 40 வருஷம் முன்னாலே பண்ணியிருந்தாரு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணி நம்ம பெருசாக பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 20 பாக்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது வந்து சேல்ஸ் பண்ணுறது, விலைக்கு கொடுக்குறது, நிறைய குடும்பங்கள் அதை பிரித்து செட் பண்ணுறதுனால நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. தேன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, இப்போ தேனீ வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் தேனீ வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அப்பா காலத்துலேருந்தே இந்த தேனீ வளர்ப்பில் ஈடுபாடு இருக்குது, அதில் நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன், அதை அடிப்படையாக வச்சு நான் வந்து இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தேனீ வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல தேனீக்கான தேன் பெட்டி வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி வந்து முதல்ல வளர்க்க ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ரப்பர் தோட்டம், தென்னை, வாழை இதெல்லாம் இருக்கிற தோட்டத்தில் வச்சு நம்ம இது பண்ணுறோம். பின்ன மரத்தில் உள்ள பாக்ஸ் இது மரத்தில் நான் அதை வச்சு நம்ம இயற்கையாக இருந்தால் தான் அந்த வந்து வளர்ச்சி கிடைக்கும், குஞ்சு வளர்ச்சி வரும். அதனால மரத்திலேயே வச்சு நம்ம இது பண்ணி தண்ணி வசதி இருக்கணும், குடிக்கிறதுக்கு அது ஈக்கியோட தண்ணி, நிறைய பூக்கள் பூக்கிற இடம், இப்படி எல்லாம் இடத்த வச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். சரி, தேன் பெட்டி வந்து என்ன விலைக்கு வாங்குனீங்க? இப்போதைக்கு 600 ரூபாய்க்கு வாங்குறோம். அதாவது தேன் பெட்டியில் வந்து 2 அடுக்கு இருக்கும். ஒன்று வந்து சூப்பர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து ரீப்பராக வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வைக்கிறீங்க? இப்போ வச்சதுக்கு பிறகு இப்போ முக்கியமாக தேனீக்களை வந்து எப்படி எங்கேருந்து வாங்குறீங்க? இல்லை அதுக்குள்ள தேனீக்கள் இருக்குமா ஏற்கனவே? எப்படி? இந்த மரத்தினால வந்த இதில் 6 பிரேம் கீழே இருக்கும் குஞ்சு. தேனி ஈயலும் ராணி ஈயெல்லாம் இருக்குது. கீழ் தட்டில் குஞ்சுகள் 6 பிரேமில் இருக்கும். 2வது மேல் இதில் சூப்பரில் வந்து தேன் எடுக்கிற காலங்களில் தான் சூப்பர் நமக்கு தேவைப்படுகிறது. அப்புறம் வந்து வந்து வெளியிலேருந்து வாங்குறதும் நம்முடைய தோட்டத்திலேருந்து எடுத்து பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைப்போம். இப்படின்னா இதில் ஒரு 3 பிரேம் எடுத்து இன்னொரு இடத்து 1 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் எடுத்து வச்சு இனப்பெருக்கம் பயிர் பண்ணிட்டு இருப்போம். இதனால் நிறைய குடும்பங்கள் அதிலே உற்பத்தி ஆகிடும். இப்போ தேனீக்களில் பார்த்தீங்கன்னா கொம்பு தேனி, அப்புறமா இத்தாலியன் தேனி, இப்படி பல ரகங்கள் இருக்கு. நீங்கள் எந்த தேனீக்களை வந்து வளர்த்துட்டு? இந்தியன் தேனியில் அடுக்கு தேனி தான் நல்லா கட்டும். கொம்பு தேனி, அடுக்கு தேனி, மலைத்தேன்னா அது வந்து எடுக்கிறதுக்கு மலையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அதனால் நம்ம இந்த கொம்பு தேனி வந்து இந்த வந்து இந்தியா இது உள்ள தேன், இதை நான் இங்கே வந்து ஒரு கூட்டுக்குள்ளே வளர்த்துறதுக்கு வசதியாக இருக்கும். இதனால் நமக்கு நிறைய கூட்டு வளர்த்துறதுனாலையும் அவங்களுக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகி நிறைய தேன் எடுக்கிறதுக்கு உற்பத்தி 5 கிலோவிலேருந்து 20 கிலோ வரைக்கும் நமக்கு ஒரு ஆண்டுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தேனீக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எத்தனை எண்ணம் வைப்பீங்க? பிரேமில் சூப்பரில் இருக்கணும், 2 சூப்பர் இருக்கணும், பின்னால் ப்ரூடு இருக்குல்ல குஞ்சு முட்டை, அந்த இதுலேயும் இருக்கணும். இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்தாச்சுன்னா அது புது ராணியை ரெடி பண்ணி அவங்க கிளம்பிடுவாங்க. சரி, தேன் பெட்டி வைக்கிறதா இருந்தால் ஒரு தேன் பெட்டிக்கும் இன்னொரு தேன் பெட்டிக்கும் எவ்வளோ இடைவெளி விட்டு வைக்கணும்? 10 அடி இடைவெளி போதும். 1 ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுடுங்க, அதில் எத்தனை தேன் பெட்டி வைப்பீங்க? 20 தேன் பெட்டி வச்சிருவோம். போதுமா? போதும். என்ன சுற்றி வட்டாரத்தில் நிறைய இப்போ நான் இப்போ 50 பாக்ஸ் வைக்கிறத விட 20 பாக்ஸ் வச்சு தேன் எடுக்கிறது நல்ல லாபம். வேலைக்கு டைம் வேஸ்ட் டைம் கிடைக்கும். அது 20 குடும்பம் வந்து நல்ல ஆரோக்கியமாயிருக்கும். அதனால நமக்கு அதுதான் லாபம். எண்ணத்தை கூடி வச்சுட்டு நம்மளால் பண்ண முடியாது. அதனால் இந்த இது வைக்கும்போது நல்லா இது கிடைக்கும். 20 கூட்டிலே நமக்கு 50 கூட்டு உள்ள வருமானம் கிடைக்கும். சரி, தேனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரீப்பர்லேயும் தேன் வந்து கூடு கட்டும், அந்த மெழுகு மாதிரி இது வந்து உருவாக்கும். அது எவ்வளோ நாட்களில் அது வந்து கூடு கட்டும்?
ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் நல்ல அதிகமாட்டு அந்த மெழுகு ரப்பர் பூக்கிற டைம் ரப்பர் இந்த மெழுகு தேன்னால் கிடைக்கும் போது நல்லா ஸ்பீடாக ஒருனா 2 நாளுக்குள்ளே ஒரு பிரேம் கட்டி அப்படி முடிச்சிடும். அவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பாக்ஸ்லேயே 5000 வந்து அதில் இருக்கும். வேலைக்கார ஈக்கள், ஆண் ஈக்கள், பிராணி ஈக்கள், இது உங்களை எல்லாமே சேர்ந்து நல்லா வேலைப்பாங்க. நைட்டும் பகலுமாக இருந்து அதை நல்லா பிடிச்சி சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. சீசன் டைமில் தேன் நிறைய வரனால கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க. சரி, தேன் பெட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேனீக்கள், வேலைக்கார தேனீர், ராணி தேனீர், இந்த மாதிரிப்பட்ட தேனீக்கள்லாம் இருக்கும். என்னென்ன தேனீக்கள் இருக்கும் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. முதல்ல வந்து ராணி தேனி வந்து 2 வருஷம் உயிர் வாழகி. ராணி இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இல்லை இருந்தால் அது ராணி இல்லை இருந்தால் அந்த எல்லாம் வந்து சோம்பேறியாவது ஆயிரும். அதுக்கப்புறம் ஆணி வந்து வேலை செய்யாது, சோம்பேறி கருப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஈ வந்து கூட்டுக்குள்ளேயே சுட்டி அந்த தேனை வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே இருப்பாங்க. வேலைக்கார ஈக்கள், பெண் ஈக்கள், அவங்க வந்து மகரந்த சேர்க்கை, குஞ்சு வளர்றதுக்கு, தேன் எடுக்கிறது இருந்தால அவங்க அந்த வேலைகளையே செஞ்சுருவாங்க. காலையிலேயே போயிட்டு சாயந்தரம் வர்றது அப்படி நல்லா உழைப்பாளி. அதனால அதை பெண் தேவதைன்னு தான் சொல்லுவோம் நான். ராணி தேனி இல்லை, ராணி தேனி தான் அந்த குடும்பத்துக்கு முக்கியமானவை. சரி, இப்போ ஆண் தேனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தேனி தான் இருக்குமா? இல்லை, நான் ஒரு கூட்டில் வந்து 20-25 வரைக்கும் இருக்கலாம். அதிகமாக இருக்கும்போது ராணி வயசாகும் போது அந்த அதிகமாக வரும். ஆண் தேனி நிறைய, பெண் ஈ வந்து முட்டையிட்டு ஆண் தீ நிறைய வந்துடும். அதனால அந்த கூடு வந்து ஆரோக்கியம் குறைவாக இருக்கும். அப்படின்னா அதில் வேலைகள் குறைவாக இருந்து அப்படியே சோம்பேறியாக இருந்துருவாங்க. அதை கட்டுப்படுத்தணும். 2 வருஷத்துக்கு ஒருக்க அந்த ராணியை மாற்றிடணும். புது ராணி வைத்து வந்தால் அது நல்லா ஆரோக்கியமாக நிறைய தேன் உற்பத்திக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சோம்பேறி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக வயசானவங்க இருக்காங்க, இல்லை முதியோர் அந்த இளைஞர்களாலும் நல்லா இது பண்ணுவாங்க. அந்த இதுக்கு தேனீக்கள் அப்படின்னாலே பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காலையில் சூரியன் ஒளிக்கு முன்னாலே வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, தொடர்ச்சியாக விளைஞ்சிட்டே இருப்பாங்க. தேன் பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராணி தேனிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்போட இருக்கிறதுக்கு ராயல் ஜெல்லி அப்படிங்கிற ஒரு திரவத்தை வந்து கொடுக்கும். அது எப்படி உருவாகும்? அது வந்து ராணி இல்லாமல் பாக்ஸ்லேருந்து நம்ம இன்னொரு ராணிக்கு பிரிக்கிறோம் இல்லை, அந்த டைமில் வந்து ராணி வந்து இங்கே இல்லாமல் இருக்கும்போது ராயல் ஜெல்லி அது துறக்கும். அந்த ஈயோட பெண் ஈக்கு சுரக்கும். அதுதான் அந்த ராயல் ஜெல்லி. அது வந்து ராணி செல் உற்பத்தி ஆவதற்கு வேண்டி அந்த ராயல் ஜெல்லி சுரக்கும். அதை வந்து அதுக்கு கொடுக்குறோம். அந்த ராணி செல்லு கொடுத்து அவங்க அது வந்து ராணி செல் 12 நாளில் பொரிச்சு வெளியில் வரும். அது விலை உயர்ந்தது, அதுக்கு தான் அது நல்ல உணவு. அது கொடுத்தா தான் அது ராயல் ஜெல்லி. கூட்டில் வந்து நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுடுங்க, எத்தனை நாள்லேருந்து எத்தனை வயதுடைய தேனீக்கள் வரைக்கும் இருக்கும்? கூட்டிலேருந்து இன்னொரு கூட்டுக்கு பிரிக்கும்போது ஒரு 12 நாளில் ராணி பொரிச்சிருவாங்க. இன்னொரு குடும்பம் அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அது 2 வைக்கும்போது இன்னும் 3 பிரேம் எடுத்து இன்னொரு இடத்து 1 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் வச்சுருவோம். இது 12 நாளில் பொரிச்சிருவாங்க. 21 நாளில் ராணி முட்டையிட்டுருவாங்க. இப்போ அடுத்து அது ஒரு ஃபேமிலியாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துடுவாங்க. தேன் பெட்டி வச்சுட்டோம். வச்சதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நமக்கு தேன் கிடைக்கும்? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சார், தேன் வந்து நமக்கு டிசம்பருக்கு அப்புறம் தான் தேனோட கிடைக்க. ஏன்னா ரப்பர் நிறைய இருக்குது, வாழை, தென்னை இதெல்லாம் இருந்தால் தேன் கிடைக்கிறது தை மாதம் தான். தை மாதத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆயிரும். அந்த நேரம் கூட எடுக்கும்போது நமக்கு ஒரு கூட்டுக்கு 2 கிலோ 3 கிலோ அப்படி ஸ்டார்டிங் ஆகி மார்ச் 2 வரைக்கும் 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் கிடைக்கலாம். 2 சூப்பர் 3 சூப்பர் வச்சு அப்படி தேன் எடுத்துருவோம். அதனால் அந்த டைம் தான் வருமானம். அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஜனவரி டு மார்ச் அதுக்குள்ளே தான் நமக்கு வருமானம் கிடைக்கும். அதுக்கு முன்னால் நமக்கு தேனீக்கு அதுக்கு உணவு கொடுக்கணும். சர்க்கரை, சீனி கலக்கி கொடுப்பாங்க, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொடுக்குறோம், இயற்கையாக கொடுக்கணும். அது வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் மழைக்காலங்கள்ல எல்லாம் அந்த மழைக்காலங்கள் ஆனி ஜூலை மாதம் இந்த இப்போது மழை அடிக்கும், வடகிழக்கு பருவமழை, இந்த டைம்லாம் நல்லா கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா வெளியில் ஒன்றுமே கிடைக்காது. தேன் பெட்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாவட்டத்தை விடவும் சில மாதங்களில் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி செய்கிறது உண்டா? அது எந்த மாதங்களில் எடுத்துகிட்டு போவீங்க? கேரளாவுக்கு வந்து நம்ம ஓணம் முடிஞ்சதுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சதுமே எடுத்துகிட்டு போய் அங்கேயே நல்ல வளர்ச்சிக்கு மகரந்த பொடிகள் கிடைக்கும். தேன், ரப்பர், காப்பி அங்கே கேரளாவனால அங்கே நல்லா வருமானம் கிடைக்கிறோம். தேனுக்கு வந்து ஆகாரம் கொடுத்து அங்கே செட்டு வந்து ஃபேமிலி வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது. அதனால் அங்கேயே கொண்டு போனால் இங்கே வந்து நமக்கு கம்மியாகும். ரப்பர் தான் உண்டு, தென்னை மரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு. அதனால் அங்கே கேரளாவில் அப்படிலாம் பூக்களும் அது எல்லாமே உண்டு, மலை பிரதேசங்கள். அதனால் நல்லா மழை பொழிகிறது கேரளாவில். அதனால் அவங்களுக்கு அது இயற்கையாக அதுக்காக நேர்மையை கொண்டு போய் அந்த இடத்தையெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்போது ஜனவரி 1 ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு தேன் வரவு தொடங்கிடும். நமக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிப்ரவரி 15 பிறகு தான் தேன் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேரளா தான் முந்திரும். ஏன்னா பருவமழை தொடங்குறது கேரளாவில் தான் முதல் தடவை தொடங்கிட்டு அங்கேருந்தே வரும்போது இங்கே வரும்போது லேட் ஆகிடும். அதனால் நான் அவங்களுக்கு அங்கே தேனி வளர்ப்பில் முக்கியமாக வந்துடும்.
நல்லா இது. தேன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில உபகரணங்கள்லாம் இருக்கும். என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்துறீங்க? தேனி வந்து ஈ கொட்டாமல் இருக்கிறது, புகை அடிக்கிறது ஸ்மோக்கர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கத்தி வச்சுருக்காங்க மெழுகு அறுக்கிறதுக்கு. அதுக்கு இல்லாமல் அடுத்து வந்து தேன் எடுக்கிறதுக்காக மிஷின் ஷேட்டர் தேன் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. புளிஞ்சு எடுக்கிறோம். ஆமாம், புளிஞ்சு கரைக்கி சுற்றி எடுக்கிறதுக்காக. இது போதும், அவ்வளோதான். என்னென்ன நோய்கள் வந்து தேனீக்களை தாக்குது, பாதிப்பு ஏற்படுத்துது? தேனீக்களுக்கு எதிரிகள் வந்து வண்டு கடந்தையாக இருக்காங்க, ஓணான் இருக்காங்க, பல்லி. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் ஈயை வச்சு சாப்பிட்ருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நோய் வந்து செயற்கையாட்டு மருந்துகள்லாம் அடிப்பாங்கல்ல, அதில் வந்து ஈ போய் இருந்துட்டு வந்து கூட்டில் போகும்போது வைரஸ் நோய் தாக்குறது. கெமிக்கல்னால அது ஈ வந்து பாதிக்கப்படுறது. அதனால் அதுக்கு வைரஸ் நோய் வருது. இந்த நோய் புழு அழுகல் அப்படி ஒரு நோய் வந்து தட்டிலே இருந்து இதாயிரும். இது பாதிப்புக்குள்ளா இருக்கு அப்படிங்கிறது வெளியிருந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியுமா? ராணி முட்டையிடும். ஆனால் அந்த முட்டை எல்லாமே ஈ வந்து வேலைக்கார ஈக்கள் வெளியில் எடுத்து தொழிடுவாங்க. அப்போது இந்த அழுகல் புழு அழுகல் ஆகும்போது அந்த தட்டெல்லாம் அப்படி இது பூஞ்சான மாதிரி அப்படி ஆயிரும். பார்த்தாலே தெரியும் வைரஸ் ஏதாவது தாக்கியிருக்கு. அந்த கூடு வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. ராணி முட்டை இட்டு போது குஞ்சு பொறிக்க அது இதே வராது, முட்டையிடும். ஆனால் அப்படியே தான் ராணியும் சோம்பேறி ஆயிரும். அவ்வளோதான். ஒரு ராணி வந்து 1000 முட்டை போடுற இடத்துல ஒரு 200 முட்டை போட்டுட்டு அப்படியே கம்மியாயிரும். அதனால அதனே நோய் தாக்கி இருக்குன்னு தான் நம்ம தெரியும். அது பார்த்தாலே தெரியும். அப்படிதான் பார்த்தாலே அந்த தட்டு அழுகல் அப்படி தட்டு அழுகல் நோய் பிரேமோட தட்டில் இருக்கும்போது அது இந்த புழு எல்லாம் அழுகிரும் போது அது தெரியும். வெளிப்புறத்துல இருந்து கூட நம்ம இப்போ நீங்க சொன்னீங்க ஓணான் பல்லி இதனால பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னீங்க. வேற ஏதாவது பூச்சி பறவைகள் அதன் தாக்குதல் ஏதாவது உண்டா? பறவைகள் வந்து அந்த ஈயை பிடிச்சி சாப்பிட்றோம். வெளியில் வேலைக்கார ஈ போகும்போது பிடிச்சி சாப்பிட்றது தான். மற்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. பாக்ஸில் வந்து சேஃப்டியாக இருந்தால் போதும், பிரச்சனை. தேன் எடுத்துருவீங்க, எடுக்கும்போது இப்போ எப்படி எல்லாம் தேனை பாதுகாப்பாக வைக்கிறீங்க? இப்போ மழைப்பொழிவு வரும், தண்ணி படம், இல்லைனா வந்து தூசியினுடைய பாதிப்பு, இப்படி பல வெளிப்புற காரணிகள் இருக்குது. இருந்தாலும் அதுலேருந்து எப்படி தேனை பாதுகாத்து பத்திரப்படுத்துறீங்க? தேன் வந்து ஜனவரி மார்ச் எடுக்கிறோம். தேனை சுத்தம் பண்ணி வைக்கணும். பெரிய நாகத்தகடலான ஒரு ட்ரம், பெரிய ட்ரம்முக்குள்ள மெழுகு, தேன் மெழுகு சுற்றி தான் அதில் வச்சு தேனை இது பண்ணி வைப்பாங்க. தேனை வச்சுட்டு அது 6 மாதம் கழிஞ்ச பிறகு தான் அந்த தேனை எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அந்த அழுக்குகள் மேலே வந்து பதிஞ்சிரும். அதை நம்ம எடுத்துட்டு நம்ம இது பண்ணுறோம். அதனால தேன் வந்து எத்தனை வருஷமானாலும் அது சேஃப்டியாக நல்லா இருக்கும். ஈரப்பதம் உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சேஃப்டியான ரூம், நல்ல பாதுகாப்பான ரூம் இருக்கணும். குளிர் விட்ட ரூம் தேவையில்லை, அதனாலே போதும். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு கொஞ்சம் சூடான தண்ணியில் ஒரு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து அந்த ஹீட் பண்ணி தான் அந்த புளிப்பு எடுக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்டது அது எப்படி? அது வந்து ஒரு தேன் வந்து நம்ம இப்போ தேன் வந்து எடுக்கிறது மார்ச்ல தேனை எடுத்து ட்ரம்ல ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம், அழகாக வச்சிருக்கோம். வச்சுட்டு அது வந்து நம்ம ஆகஸ்ட்ல எடுத்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணுறோம். சூடு பண்ணி சூடு தண்ணி வச்சுட்டு நுரையெல்லாம் கோரி எடுத்துட்டு அதை நம்ம வந்து ட்ரம்மில் போட்டு பாட்டில் அடுத்த நாள் தான், அன்னைக்கு வைக்கக்கூடாது, ஆற வச்சு தான் அதை அடுத்த நாள் பண்ணணும். அதனால அது ஒரு தேன் வந்து ஒரு 2 வருஷம் 18 மாதம் கொடுத்துருக்கோம் டைம். 18 மாதத்தில் அது கண்ணாடி பாட்டிலாக இருக்கணும். பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது கெமிக்கல்லாம் அது கொஞ்ச நாளே இதாயிரும். அதனால கிளாஸ் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வரைக்கும் நல்லா தயிர் இருக்கும், எந்த பிரச்சனையும். பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பாட்டில் வச்சா 6 மாதம் தான் தாங்காது, அந்த அளவு இதாயிரும். இப்போ ஒரு நல்ல தேன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல தேன்னா அதில் வந்து தேனோட லேபிளை நாங்கள் கொடுக்குறோம். தேனை எடுத்து செக் பண்ணி போகும்போது அது வந்து அந்த தேன்லேருந்து எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ சுகர் இருக்குது, எல்லாமே கண்டுபிடிச்சி லேபிளில் ரிசல்ட் தந்துடுவாங்க. அப்போ இவ்வளோ பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது அந்த தேன் வந்து கெடுதல் ஆயிரும். தண்ணி கூடுதலாக இருக்குது, சர்க்கரை கூடுதலாக இருக்குது, அது லிமிட்டாக இருந்தால் தான் அந்த ஒரு லேபில் நம்ம இது பண்ணுவாங்க. அதனால் இப்போ சுத்தமான தேன் நல்ல தேன் கண்டுபிடிக்கலாம். அது வந்து தேன் வந்து திக்னஸ் ஆகிருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும். அதனால் நமக்கு அது தெரிஞ்சிடும். நிறத்தை பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நிறத்தை பார்த்து கண்டுபிடிக்கும். நிறத்துனா 6 மாதம் ஆனால் தேனுக்கு நிறம் மாறிடும். ஒயிட் கலராக இருக்கிறது தேன் வந்து கருப்பு கலர் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறீங்க? நாங்கள் இப்போதைக்கு 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். எப்படி மார்க்கெட்டில் கொண்டு விற்கிறீங்களா இல்லை வீடுகளில் வந்து? வீடுகளையும் நிறைய தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வெளி இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சென்னைக்கெல்லாம் அனுப்புகிறோம், கேரளாவுக்கு அனுப்புகிறோம். அதெல்லாம் அங்கே ரேட்டு கம்மி கூடுதலாக அனுப்புவோம். கொரியர் பீஸு அதெல்லாம் போட்டு அனுப்பி. வருமானம் எல்லாம் அப்படி தேன் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாக்ஸில் வந்து 5000 ரூபா வரைக்கும் கிடைக்குது ஒரு பாக்ஸ் ஈயோட. அப்படியே நிறைய 500 பாக்ஸ் வச்சுக்கும் போது நல்லா கிடைக்கும். அதனால் அதுக்கு இளைஞருக்கு வேலை வாய்ப்புகள் நல்ல இதை வந்துடும், சைடு இன்கம், அவ்வளோதான். சரி, இப்போ நிறைய தேனீ வளர்ப்பாளர்கள் இல்லைன்னா வேளாண் தொழில் செய்யக்கூடியவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் தேன் வளர்ப்பு அனுபவத்தின் மூலமாக ஏதாவது குறிப்பிடும்படியாக சொல்லலான்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே இந்த தேனி ஒரு விவசாயிகள் இல்லைன்னா எல்லாருமே இது படிச்சிருக்கணும், தொழில் தைச்சிருக்கணும். ஏன்னா இது விவசாய சார்ந்த ஒரு தொழில். மகரந்த பொடி கிடைக்கிறது, வேளாண்மை உற்பத்தியை பெருசுக்கிறதுக்காக நான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு.
அதனால் அதை எல்லாருமே தொழிலை தெரிஞ்சிருக்கணும், படிக்கணும்னு என்னுடைய இது. சரி, விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களும் அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த சாகுபடிக்குள்ள கூட ஒரு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை பயன்படுத்தாமல் இதனால இயற்கையோட நம்ம இயற்கையாக வைக்கிறோம். பெரிய ஒரு ஒத்துழைப்பு தருது, உதவியாக இருக்கு இல்லையா? சரி, இதுவரைக்கும் அதாவது தேனீ வளர்க்குறது எப்படியெல்லாம் தயாரிக்கிறீங்க, எப்படிப்பட்ட இடங்களில் வந்து தேன் பெட்டிகள் வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு வேறு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இது ஒரு பகுதி நேர தொழிலாக வந்து செஞ்சோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய தொழில். தேன் பெட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய தேனீக்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறீங்க, அதை வந்து தேன் உற்பத்தி பண்ணி எப்படி விற்பனை பண்ணுறீங்க, வெளி மாவட்டங்களுக்கும் வெளி ஊர்களுக்கும் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு தொழிலாக கூட இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் தேனீ வளர்ப்பு குறித்த உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாக பொறுமையாகவும் பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இதுவரை தேனீ வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு படநிலம் ஏ அன்புச்செழியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.